ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் செட் பார்த்தோம். இப்போது இந்த கிளாஸில் அதை பேஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்லலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் n ஆஃப் a ஈக்குவல் டு m தென் n ஆஃப் சப்செட் ஆஃப் a ஈக்குவல் டு 2 பவர் m. ஸோ சப்செட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 பவர் m. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ n ஆஃப் a அப்படின்றது mன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய சப்செட் எப்படி எழுதுவோம்? 2 பவர் m அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 2 ஆர் 5 அப்படி, இந்த எம்முக்கு பதிலாக 5 அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல 2 பவர் 5. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தி நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எ செட் ஏ இஸ் n ஆஃப் ப்ராப்பர் சப்செட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 பவர் m மைனஸ் 1. ஸோ சப்செட் அப்படின்னா அதை 2 பவர் m அப்படின்னு ரைட் பண்ணணும். அந்த ஃபார்மேட் ஓகேங்களா, 2 பவர் m ஃபார்மேட்டில் வரும். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா 2 பவர் m மைனஸ் 1 ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் செட்டை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம் பாருங்கள் சில்ட்ரன்ஸ். எக்ஸாம்பிள் 1.3 லிசன் பண்ணுங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 7 9 அண்ட் தென் 11. ஒரு செட்டில் ஏன்ற செட்டில் சம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் n ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n ஆஃப் ஏ அப்படின்றது என்னது? அதோடைய கவுண்டிங் தான். கோஆர்டினல் நம்பர் ஆஃப் ஏ செட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் இது. n ஆஃப் ஏ அப்படின்றது கோஆர்டினல் நம்பர் ஆஃப் ஏ செட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் பாருங்களேன், ஏன்ற செட்டில் எத்தனை நம்பர் இங்கே கண்டெயின் ஆகிருக்கு, எத்தனை எலமெண்ட் கண்டெயின் ஆகிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 எலமெண்ட். அப்போது ஏ contains 8 elements. A contain 8 elements. Then n of A equal to 8. That's all. ஸோ இதுதான் கோஆர்டினல் நம்பர் ஆஃப் ஏ செட்டில் பார்த்தோம் இல்லையா? அதுதான் இது. Do understand childrens? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4 பாருங்கள். ஆர் P equal to set of x where -3 less than or equal to x less than or equal to so less than அப்படின்னா எக்ஸை விட இது ஸ்மாலஸ்ட், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது இந்த -3 அதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ கீழே ஈக்குவல் டு, இந்த கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கோடு போட்டால் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த -3யும் அதில் இன்க்ளூட் ஆகும். இந்த இங்கேயும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, அப்போது இந்த 0வும் அதில் இன்க்ளூட் ஆகும். வேறு எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இங்கே இசட் அப்படின்றது இன்டீஜர். இன்டீஜர் அப்படின்னா என்னது? நெகட்டிவ் நம்பர்ஸும் அதில் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், 0வும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் என்னது? இன்டீஜர். Q equal to the set of all prime factors of 210. ஈக்குவலன்ட் செட். ஸோ பீன்ற செட்டு கொடுத்துருக்காங்க, கியூன்ற செட்டும் கொடுத்துட்டு இது ரெண்டும் ஈக்குவலன்ட் செட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் செட்டோடைய ப்ராப்பர்ட்டி என்னது? அதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் சேமாக இருக்கும். அதுதான் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், பீன்ற செட்டை நம்ம ரைட் பண்ணலாம் இல்லையா? என்னன்னு சொல்லியிருக்காங்க? இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன? -3 இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ -3 above 0 below அப்படின்னா என்ன வரும்? -3 -2 -1 அண்ட் தென் 0. இதுதான் பீன்ற செட்டு. நெக்ஸ்ட்டு கியூன்ற செட்டை பாருங்களேன். தி செட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210. ஸோ 210 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 210 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம் இல்லையா? 1 2 2 0 1ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 5 2 10. நெக்ஸ்ட் 3 டேபிள். 3 3 9, பேலன்ஸ் 1, 5 3 15 divided by 7 table. 5 டேபிளால் பண்ணலாம் இல்லையா? 5 5 25, 6 5 30, 7 5 35. ஸோ அகைன் 7 1 7 7. அப்போது 210 Q அப்படின்றது என்னென்ன வரும்? 210 ஃபேக்டரைசேஷன் என்னவா இருக்கும்? 2 3 5 7. 2 3 5 7. ஸோ இந்த 4 எலமெண்ட் தான். இப்போ பாருங்கள், பீன்ற செட்டில் -3 -2 -1 0ன்ற 4 நம்பர்ஸ் இருக்குது. கியூன்ற செட்டில் 2 3 5 7ன்ற 4 நம்பர்ஸ் இருக்குது. ஈக்குவலன்ட் செட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஈக்குவலன்ட் செட்னா என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் ஈவனாக இருக்கணும். உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்றது தேவை இல்லை. அப்போ இதில் பாருங்கள், n ஆஃப் p ஈக்குவல் டு 4, n of q equal to 4. அப்போ என்ன சொல்லலாம்? P and Q are equivalent sets. Do you understand children?
ஸோ அந்த செட்டோட டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே போடுற சம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈவனாக இருக்கணும். இங்கே பாருங்கள் பிலையும் 4 எலமெண்ட் இருக்குது, கியூலையும் 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ n of p ஈக்குவல் டு 4, n of q ஈக்குவல் டு 4, தென் n of அப்படின்றது கார்டினல். ஓகேங்களா? ஸோ p and q are equivalent set. Do you understand childrens? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5 பாருங்களேன். or a equal to x where x belongs to capital N, 4 less than or equal to x less than or equal to 8. ஸோ எக்ஸ் ஏன்ற ஒரு செட்டுக்குள்ளே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே எக்ஸுன்றது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்லாம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த இன்டர்வல் பாருங்கள், 4 less than or equal to x less than or equal to 8 அப்படின்னா 4 above 8 below less than or equal toன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த 4ம் அதில் இன்க்ளூட் ஆகும், 8ம் இன்க்ளூட் ஆகும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு பீன்ற செட்டில் 4, 5, 6, 7, 8 அப்படின்ற நம்பர்ஸ் கொடுத்துட்டு இது ரெண்டும் ஈக்குவல் செட்டா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஏன்ற செட்டும் பீன்ற செட்டும் ஈக்குவலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்ற செட்டில் எழுதுங்க, 4 அதில் இன்க்ளூட் ஆகும் இல்லையா? ஸோ 4, 5, 6, 7, 8 வரைக்கும் அந்த இன்டர்வலில் இன்க்ளூட் ஆகும். பீன்ற செட்டில் என்னென்ன இருக்குது? 4, 5, 6, 7, 8. ஸோ ஈக்குவல் செட் அப்படின்னா என்னது? ஏல உள்ள எலமெண்ட்டும் பியில் உள்ள எலமெண்ட்டும் ஈவனாக இருக்கணும், சேம் எலமெண்ட்ஸ் இருக்கணும். இது ரெண்டுத்துலேயுமே சேம் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ ஏ அண்டு பி ஆர் ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏ அண்டு பி ஆர் ஈக்குவல் செட். Do you understand children? Yes. Next பாருங்க, example 1.6. Insert the appropriate symbol subset or not subset in each blanks to make a true statement. So firstly secondly subset or not subset ன்றதை find out பண்ணும். So subsetனா என்னது? ஏல உள்ள எலமெண்ட் பியில் இருந்துச்சுன்னா subset, ஏல உள்ள எலமெண்ட் பியில் இல்லை அப்படின்னா அது not subset. So first one பாருங்க, 10, 20, 13 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக இன்னொரு செட்டில் 10, 20, 30, 40ன்ற 4 கொடுத்துருக்காங்க, 4 நம்பர்ஸ். ஸோ பாருங்கள், 10ம் இந்த செட்டில் இருக்குது, 20யும் இந்த செட்டில் இருக்குது, 30 இந்த செட்டில் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? சப்செட் சொல்லலாம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு PQRன்ற 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே WXYZன்னு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் உள்ள ஒரு எலமெண்ட் கூட இதில் இல்லை. அப்போ இது என்ன வரும்? நாட் சப்செட். சப்செட்னா சி மாதிரி போட்டு ஒரு கோடு, நாட் சப்செட்னா சி மாதிரி போட்டு அதை கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா? கீழே ஒரு கோடு போட்டு அதை கிராஸ் பண்ணுவோம். இது ப்ராப்பர் சப்செட் கிடையாது, சப்செட் கிடையாது. Do you understand childrens? Next one, write all the subset of A equal to ஏன்ற செட்டில் AB அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? சப்செட். ஸோ சப்செட் அப்படின்னாலே நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்ற செட்டில் இங்கே என்னென்ன இருக்குது? ஏ பின்ற 2 லெட்டர் இருக்குது. ஸோ அப்போது அப்போது சப்செட்டில் என்னென்னவா இருக்கும்? சப்செட் ஆஃப் ஏஆர் ஃபஸ்ட்டு எம்டி செட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எம்டி செட் கம்மா ஏன்ற செட்டு மட்டும் இருக்கும், பீன்ற செட்டு, நெக்ஸ்ட்டு ஏபி, ஏ கம்மா பி. ஸோ இதுக்குள்ளே எத்தனை சப்செட் உங்களால் ரைட் பண்ண முடியுமோ அத்தனை சப்செட் நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், எம்டி செட் ஏ பி நெக்ஸ்ட்டு ஏபி ரெண்டுமே சேர்த்து எழுதலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8 பாருங்கள். வெரிஃபை வெதர் A equal to 20, 22, 23, 24 and B equal to 25, 30, 40, 45 or disjoint set. ஸோ டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னா நான் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்டர்செக்ஷன் விச் மீன்ஸ் ரெண்டுத்துக்குமே காமனான எலமெண்ட் எதுவுமே இருக்காது, அதுதான் டிஸ்ஜாயிண்ட் செட் இல்லையா? ஸோ டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்னது? ரெண்டுத்துக்குமே காமனான எலமெண்ட் எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள், ஏன்ற செட்டில் என்னென்ன இருக்குது? 20, 22, 23 and then 24 காமா பீன்ற செட்டில் என்னென்ன இருக்குது? 25, 30, 40 and then 45. ஸோ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் அப்படின்னா சேமாக இருக்கிறது எடுத்து எழுதுவோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டு செட்லேயும் சேமாக இருக்கிற நம்பர்ஸை எடுத்து ரைட் பண்ணுவோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 20, 22, 23, 24 இன்டர்செக்ஷன் பீன்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. 25,
30, 40, 45. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன நம்பர் இருக்குது? 20ன்ற நம்பர் இதில் இருக்கா? இல்லை. 22 அப்படின்ற நம்பர் இருக்கா? இல்லை. 23 இல்லை. 24 அப்படின்ற நம்பரும் இல்லை. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ளேயும் எந்த ஒரு நம்பருமே காமனான நம்பர் இல்லை. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு எம்டி செட் சொல்லலாம் இல்லையா? அப்போ எழுதலாம் இல்லையா? A and B are disjoint set. A and B are disjoint sets. Do you understand children? So அப்போ joint set என்னவா இருக்கும்? யூனியன் ரெண்டுத்துலேயும் joint set அப்படின்னா ரெண்டுத்துலேயும் காமனான நம்பர்ஸ் இருக்கும். disjoint set அப்படின்னா ஏல உள்ள எந்த எலமெண்ட்டும் பியில் இருக்காது, பியில் உள்ள எந்த எலமெண்ட்டும் ஏலையும் இருக்காது. ஸோ அதுதான் disjoint set அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.19. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் தி நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எ செட் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்ன்ற செட்டில் ஏபிசி XYZ அப்படின்னு 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சப்செட் அப்படின்னா அதோடைய ஃபார்மேட் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியில் சொன்னேன் இல்லையா? சப்செட் அப்படின்னா 2m. ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா அது கூட ஒன்றா மைனஸ் பண்ணுவோம். 2m - 1 அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுன்ற செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. A B C X Y and then Z. ஸோ இதுதான் எக்ஸுன்ற செட்டு. இதில் n of x எத்தனை அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6. n of xன்றது எவ்வளோ? 6. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்செட் எழுதலாம் இல்லையா? ஸோ சப்செட்டுக்கு அங்கே ஃபார்முலா 2m அப்படின்னு சொன்னேன் இல்லையா? n of subset equal to 2m சொன்னேன். இங்கே mன்றத லெட்டரை எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள் 2/6. n of subset என்னவா இருக்கும்? 2/6. அப்போ 2/6ன்றது 6 times 2 ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படின்னா 1 2 3 4 5 6. 6 times 2 போட்டு ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ 6 டைம் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்? 64. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 64. Do you understand children? ஸோ 6 times 2ஆல் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அது சப்செட். ஸோ இதுவே ப்ராப்பர் சப்செட்டுக்கு என்னவா இருக்கும் ஃபார்மேட்டு? -1 பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனான எலமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ n of proper subset -1. அப்போ 2/6 - 1. ஸோ 2/6க்கு இங்கே 64 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ 64 - 1 is 63. That's all children. Do you understand? எஸ், அந்த ஃபஸ்ட்டு உள்ள டைப்ஸ் ஆஃப் செட் சொன்னோம் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கேட்குற எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ. டேக் கேர்.